ஓம் சக்தி அம்மன் ஆலயம் உருவான கதை தெரியுமா? தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் என்ற சிறிய கிராமம் இன்று உலக புகழ்பெற்ற சக்தி தலமாக விளங்குகிறது. இந்த கோவிலின் வரலாறு பக்தி, ஆன்மீகம் மற்றும் அற்புதங்களால் நிரம்பியுள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன்பு மேல்மருவத்தூர் ஒரு அமைதியான கிராமமாக இருந்தது. அங்கு ஒரு பழமையான வேப்ப மரம் இருந்தது. அந்த இடத்தில் தெய்வீக சக்தி இருப்பதாக கிராம மக்கள் நம்பினர். சிலர் அங்கே தீபமேற்றி வழிபட்டனர். அந்தக் காலத்தில் பங்காரு அடிகளார் அவர்கள் சாதாரண குடும்பத்தில் வாழ்ந்தார். அவர் சிறுவயதிலிருந்தே ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர். பக்தர்களுக்கு உதவியும் இறைபணியும் செய்து வந்தார். ஒரு நாள் அவருக்கு ஆதிபராசக்தி அம்மன் அருள் கிடைத்ததாக கூறப்படுகிறது. அம்மன் அவரின் மூலம் பக்தர்களிடம் அருள்வாக்கு வழங்கினாள் என்று மக்கள் நம்பினர். இதைக் கேட்டு பலர் அங்கு வந்து வழிபட ஆரம்பித்தனர். அதன்பின் அங்கே பல அற்புதங்கள் நடந்ததாக செய்திகள் பரவின. நோயால் அவதிப்பட்டவர்கள் குணமடைந்தனர். குடும்ப சண்டைகள் சரியானது. குழந்தையில்லாதவர்களுக்கு குழந்தை பிறந்தது. மன அமைதி கிடைத்தது. இதனால் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்திற்கு வரத் தொடங்கினர். பின்னர் பக்தர்களின் விருப்பத்தின்படி அந்த வேப்ப மரத்தருகே சிறிய ஆலயம் அமைக்கப்பட்டது. காலப்போக்கில் அது பெரிய கோவிலாக வளர்ந்தது. பக்தர்கள் தங்கள் நன்கொடைகள் மற்றும் உழைப்பின் மூலம் கோவிலை கட்ட உதவினர். இன்று ஓம் சக்தி ஆலயம் உலகம் முழுவதும் பக்தர்களைக் கொண்ட ஆன்மீக இயக்கமாக உள்ளது. கோவிலின் முக்கிய சிறப்புகளாக பெண்களும் கருவறைக்குள் சென்று வழிபடலாம். சிவப்பு உடை அணிவது பக்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது. சாதி, மத வேறுபாடின்றி அனைவரும் சமமாக நடத்தப்படுகிறார்கள். ஓம் சக்தி என்ற மந்திரம் எப்போதும் முழங்கிக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆலயம் வந்து அம்மனை தரிசித்து அருள் பெறுகின்றனர். அம்மனை பக்தியுடன் அழைக்கும் பக்தர்கள் ஓம் சக்தி, ஆதிபராசக்தி என்று முழங்குகின்றனர்.